வணக்கம் நண்பர்களே. லைன்ஸ் மீடியா ஆரம்பித்த இந்த குறைவான நாட்களில் நீங்கள் எங்களுக்கு அளித்திருக்கிற ஆதரவு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் பட்டன் அமுக்குங்க. தொடர்ந்து தமிழர்களுக்கான கருத்தியல் யுத்தத்தை செய்வோம். இணைந்திருங்கள். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கடன் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் சின்ன. 2026 தேர்தலுக்கு அப்புறம் நாம் தமிழருடைய வளர்ச்சி பல்வேறு விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ வருகின்ற இடைத்தேர்தலில் சீமான் அவர்கள் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? எதையாவது ஒரு தொகுதியை தேர்வு செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா இருக்குங்க? இல்லைப்பா, அது பல வகையில் நீங்கள் முதல்ல சொன்னது 26 தேர்தல் ஒரு வீழ்ச்சி தான். அதுக்காக முற்றிலும் நாம் தமிழர் என்ன ஒளிஞ்சா போச்சு. ஒரு 4% பேர் வாக்களிக்கிறாங்க, உறுதியாக தமிழ் தேசிய அரசியலில் நிற்கிறாங்க. இல்லை, நான் விஜயோடைய அப்படின்னா ஒரு வளர்ச்சியை நோக்கி வந்துட்டே இருக்கும்போது திடீர்னு அதனுடைய குறை வரும்போது கொஞ்சம் ஒரு லேக் இருக்குல்ல, அதனால நான் சொல்ல வரேன். அதாவது ஒரு ஏற்கனவே ஆரம்பித்து நீண்ட காலமாக பயணிக்கிற ஒரு கட்சின்னா அது வேற. ஒரு புதிதாக ஆரம்பித்து ஏற்கனவே ஆதித்தனார் ஆரம்பித்திருந்தாலும் கூட அது இன்றைக்கு அது ஒரு புதிய கட்சி. அதை வழி நடத்தி கொண்டு போகும்போது ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் செய்யும். அதற்கு மத்தியில் புதுசாக வந்தவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இல்லை, அதை தான் புதிதாக வந்தவர் திரை கவர்ச்சி, திரை பிம்ப அரசியலில் அவங்க அதிகாரத்தை பிடிச்சிட்டாங்க. அந்த பிம்ப அரசியல் முன்னாடி 5 பைசா வாக்குக்கு பணம் கொடுத்து அப்படி எந்த பணமும் செலவு பண்ணாமல் நாம் தமிழர் இந்த இடத்த தாக்கு பிடிச்சி நிற்கிறாங்க. ஆனால் இதுக்காக பல ஆயிரக்கணக்கான கோடிகளை இதில் போட்ட ஒரு முதலீடு செய்த பெரிய தலைகள் திமுகவும் அதிமுகவும் படுதொலியை அடைஞ்சிருக்காங்க. இப்போ யாருக்கு இது வீழ்ச்சி அப்படின்னா அதை நாம் தமிழருடைய வீழ்ச்சி அப்படின்னு சொல்ல முடியாது. நாம் தமிழருக்கு ஒரு சிறு சர்க்கிள் ஏற்பட்டிருக்கு. அது ஒரு தேர்தல் கணிப்பில், தேர்தல் களத்தில் இது ஒரு அரசியல் யுத்தம். இந்த யுத்தத்தில் நம்ம சில காய் நகர்த்துக்களை செய்யணும். அதை செய்யாமல் விட்டுட்டாங்க. நம்ம அதை சொன்னோம். அது தனித்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி அதிகாரத்தை பிடிக்கிறது இல்லை. அது விஜய்க்கு நடந்துச்சேன்னா விஜய்கிட்ட அந்த திரை பிம்பம் இருந்துச்சு. அவர் ஏற்கனவே எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டார். அவரே சொன்ன மாதிரி அது அவருக்கு சாதகமாக இருந்துச்சு. அப்போ இல்லைன்னா இனிமேல் எல்லோரும் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க ஐடியாலஜி, சித்தாந்தம், கருத்தியல், தமிழ் தேசியம், திராவிடம் இப்படிலாம் படிக்காதீங்க. பேசாமல் ஏதாவது ஒரு திரை தயாரிப்பாளர் பிடிச்சி இல்லைனா யாரை டைரக்டர் பிடிச்சி படத்தை நடிச்சிருங்க. ஒரு 10-20 படம் நடிங்க. ஒரு 30 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் நடிங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம்ல, உழைப்பு. அதை மாதிரி இந்த மாதிரி படம் நடிச்ச முன்னாடி யாரும் இல்லையா? இல்லை, அதான் கமலஹாசன் இல்லையா? இல்லை, அப்படி நடிச்சு வந்துருங்க. அப்படி அதுதான் இனிமேல் எளிதான ரூட்டு அப்படிங்கிற. அதுக்காக கமலுக்கு இந்த வெற்றி கிடைக்கல, விஜய்க்கு மட்டும்தானே கிடைச்சது. விஜயோடைய நேரம், அவருடைய கட்டம் இதெல்லாமே சாதகமாக இருக்குது. அதுக்கேற்றாப்புல அவருக்கு ஒரு செல்வாக்கு இருந்தது. இப்போ நாளைக்கு அஜித் கூட வரலாம், என்ன நடக்கலாம். அஜித் வர மாட்டாராங்கிற வேற. அஜித் வரலன்னா பரவாயில்ல, வேற அடுத்தடுத்த வரிசையில் இருப்பாங்க, நம்ம அதை தனியாக பேசுவோம். இப்போ சீமான் அவர்களுக்கு இந்த இடைத்தேர்தலில் அவர் போட்டியிடுறதுக்கான ஒரு சூழல் இருக்குமா அப்படிங்கிற கேள்வி பல வகையெல்லாம் பேசப்படுது. ஊடகங்களில் வதந்தியாக சில விஷயங்கள் பேசப்படுது. பல தரப்பிலும் சில தகவல்கள் சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சட்டமன்றத்துக்குள்ளே சீமான் அவர்கள் போகாமல் போனது பலருக்கும் வருத்தம், இன்க்ளூடிங் விஜய் கூட வருத்தப்பட்டிருப்பாப்புல. சீமானன் மட்டுமா ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு. நாம் தமிழரில் பல பேரோட ஸ்டாலின் போகாமல் இருக்கிறது வேற. ஸ்டாலின் தோத்து போனதில் பலர் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. இல்லை, ஸ்டாலின் போயிருக்கணும், முதல்வராக இருந்தவர், அவர் கண்டிப்பாக போயிருக்கணும். அதெல்லாம் அந்த அளவுக்கு ஸ்டாலினையே தோக்கடிச்ச இந்த பிம்ப அரசியல்ங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்படிங்கும்போது சீமான் அவர் பேசி அவங்க உழைப்பு, நாம் தமிழர் தம்பி தங்கைகளுடைய உழைப்பு அசாத்தியமானது. அதுக்காக அவர்கள் எல்லாரும் அந்த 234 தொகுதிகளில் 33 தொகுதிகளை போட்டிட்ட அத்தனை அண்ணன் தம்பி தங்கைகள் எல்லாருமே அவர்கள் வெற்றி பெறுவதை விரும்பியதை காட்டிலும் சீமானண்ணன் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ளே போயிடணும் அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க. தொண்டர்களும் சரி, போட்டிட்ட வேட்பாளரும் சரி, அப்படித்தான் நினச்சிருப்பாங்க. எப்படியா அண்ணன் மட்டுமாவது உள்ளே போயிட்டாருன்னா களம் இதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அது நடக்கலை. அது பலருக்கும் வருத்தம் இருந்திருக்கும். இப்போது இடைத்தேர்தல் வரப்போகுது. அதனால் இந்த இடைத்தேர்தலில் ஏதாவது ஒரு தொகுதியில் சீமானவர்கள் போட்டியிட்டு அது சட்டமன்றத்துக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு ஒரு காய் நகரத்தில் நடக்குது. இதில் என்ன பேசு பொருள்னா, இதுதான் முக்கியமான விஷயம். நார்மலாக நாம் தமிழர் போட்டியிடுது, எல்லா இடைத்தேர்தலுமே நாம் தமிழர் போட்டியிடும். எந்த இடைத்தேர்தல் அதிகாரத்தில் இருந்த அதிமுகவே நிற்க மாட்டேன், எப்படின்னு தோத்து போகணும்னு தெரிஞ்சாலும் கூட நாம் தமிழர் போட்டியிடும். அது ஒரு சண்டைக்காரனுடைய அரசியல். நான் சண்டை செய்வேன், நான் தோத்தாலும் பரவாயில்ல, நான் நின்று சண்டை செய்வேன் அப்படிங்கிறதுடைய வெளிப்பாடு. ஆனால் இடைத்தேர்தல் நாம் தமிழருக்கு உடன்பாடு இல்லை. எது
இடைத்தேர்தல்ல நாம் தமிழருக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் இடைத்தேர்தல் நடக்கும்போது அந்த களத்தில் நான் இருப்போம், நாங்கள் சண்டை செய்வோம் அப்படி நீ எளிதாக வந்து வெற்றி பெற முடியாது. எதாக இருந்தாலும் சண்டை செஞ்சுட்டு அதுக்கு வேணா ஜெயிச்சுட்டு போ, என்ன தோக்கடிச்சிட்டு வேணா ஜெயிச்சுக்கா, நீயா இஷ்டத்துக்கு ஜெயிக்க. உடன்பாடு இல்லைன்னு சொன்ன சீமான் இப்போ நிற்பாருன்னு நம்பிக்கை இருக்காங்க. இல்லை, அதுதான் சூழல் காலம் எதை தான் மாற்றும், எந்த சூழல் எப்படி மாறும் அப்படின்னு தெரியல. தமிழ்நாட்டு அரசியல் மே நாளுக்கு அப்புறம் வந்து பல வகையில் மாற்றத்தை பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்ம வாயிலே நம்ம வந்து மாற்றணும்னு சொல்ல வேண்டியதாச்சு. எதெல்லாம் மாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிற நிலைமை ஆகிட்டு பாருங்க. அப்போ சீமான் அவர்கள் இந்த இடைத்தேர்தலில் ஒரு வேலை போட்டியிட்டால் அது ஒரு சில காய் நகர்த்தல் பண்ணாங்க. எப்படி பாருங்க, தம்பி லயலாமணி என்ன நேரத்தில் சொன்னான்னு தெரியல, விஜயை எதிர்ப்பதற்கு தமிழக வெற்றி கழகத்தை எதிர்ப்பதற்கு திமுகவும் அதிமுக அவனுக்கு ஏதோ ஜோதிடர் சொல்லியிருப்பாங்க, ரதன் பண்டிட் சொல்லினாரு என்னன்னு தெரியல. திமுக அதிமுகவும் ஒரு அணியில் கை கொடுக்குவார்கள் அப்படின்னு அதுக்கான வேலை நடந்துச்சு. இந்த திருமாவளவன் ஆரம்பிச்சு இப்படி ஒன்று நடக்குமா தமிழ்நாட்டு அரசியல்ல நடந்துச்சு. அதே மாதிரி இந்த இதில் இடைத்தேர்தலில் ஏதாவது ஒரு தொகுதியில் குறிப்பாக அம்பாசமுத்திரம் இசைக்கு சுப்பையா போட்டியிட்ட அந்த விலகிய ராஜினாமா பண்ண அந்த தொகுதியில் சீமான் அவர்களை பொது வேட்பாளராக நிறுத்த வைக்கலாம் அப்படின்னு ஒரு காய் நகர்த்தலை, என்ன சொல்றதுன்னு தெரியல, அதை எப்படி சொல்றது, அதை எப்படி வாயில சொல்றதுன்னு தெரியல. அது ஆனால் இப்படி வதந்தி இது வந்து உண்மை இல்லை, இப்படி ஒரு பேசு பொருளா இருக்கு, இதை திமுக முன்னெடுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இருக்கு பாருங்க. அதை கேட்கும் போதே இதை திமுகவும் அதிமுக எதையும் முன்னெடுக்கணும், இதே தானே திருமாவளவன் ஒரு பகட்ட காயா நகர்த்தினாங்க. அவங்க பயன்படுத்துவாங்க, அவங்க எதிரியை வீழ்த்துவதற்கு பயன்படுத்த செய்வாங்க. அது இல்லை, அது என்னன்னா திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து சீமான் அவர்களை பொது வேட்பாளராக முன்னெடுக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கிசு வதந்தி பரவுது. இது உண்மையா பொய்யான்னு தெரியல. நம்ம வந்த தகவல்களின் அடிப்படையில் பேசுகிறோம். இப்படி ஒரு சம்பவம் நடக்காம கூட போகலாம், அப்படி ஒன்று நடக்காம இருந்தால் மகிழ்ச்சி. ஒரு தகவல் தான் இப்படி ஒரு இது வருது, அதுக்கு வேலைகள் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒரு வேலைகள் நடந்து இந்த ஒரு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று சீமான் சட்டமன்றத்துக்கு போறதுக்கு பதிலாக அப்படி ஒன்று நடக்கலை. அப்படி போனார் அப்படின்னா அது வந்து நாம் தமிழருக்கு இந்த 4% விட மிகப்பெரிய வீழ்ச்சியாகும். நாம் தமிழர் கட்சி என்பதே வந்து திமுக காங்கிரஸ் எதிர்ப்புல இருந்து உருவானது. தமிழின படுகொலையிலிருந்து இனப்படுகொலை 2009 இனப்படுகொலை பார்த்ததுனால தான் வந்து எல்லாருமே வந்து சீமான் பண்ணாங்க. சீமான்ங்கிற தனிநபருக்காக வரலாங்க, இனப்படுகொலை எதிர்கொண்டதுனால அதை பார்த்துட்டு தமிழர்களுக்குன்னு ஒரு அமைப்பு வேணும், தமிழர்களுக்குன்னு ஒரு இயக்கம் வேணும், தேர்தல் அரசியலில் அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கான ஒரு இயக்கம் வேணும் அப்படிங்கிற சூழலில் நாம் தமிழர் உதயமானது. ஒட்டுமொத்த தமிழர்கள்ட்ட இருந்த ஒரு வேட்கை நாம் தமிழரிடம் பிரதிபலித்தது. அதனால் சீமான் அவர் பேசிய மேதகு, அவரை முன்வைத்த அடையாளமாக வைத்தது, இதெல்லாம் நாம் தமிழருக்கு வாக்களிக்க வைத்தது, நாம் தமிழருக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுக்க வைத்தது. நாம் உட்பட நாம் தமிழருக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, நாம் தமிழரில் நம்ம உறுப்பினர் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நம்ம எதுவும் கிடையாது. ஆனாலும் தமிழ் இனத்துக்கான நம்ம விமர்சனம் இருந்தாலும் கூட இந்த விஷயங்களில் நம்ம ஆதரிக்கணும், அந்த சூழல் இந்த காலத்தில் நம்ம ஆதரிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடோடு நம்ம வந்து பேசணும், எழுதணும், வச்சோம் அப்படின்னா இந்த காரணத்திற்காக தான் தமிழ்நாட்டிலிருந்து திமுகவும் காங்கிரஸும் ஒழிக்கப்பட வேண்டும். குறிப்பாக இனப்படுகொலைக்கு துணை நின்ற நாடகங்கள் நடித்த திமுக வந்து துடைத்தெறியப்பட வேண்டும். இப்போ காங்கிரஸுக்கு வந்து விஜய் வந்து வாழ்க்கையை கொடுத்துருக்காரு, அது தேவையில்லாத அவருடைய சூழலுக்கு அது பயன்படுத்திருக்காரு. ஆனாலும் அது வந்து வாழ்க்கை கொடுத்தாங்க. ஆமா, அது வந்து அது யதார்த்தமானது, அது நமக்கு இது தெரியும், ஏற்கனவே கூட்டுக்கலவாணிங்க தான் அப்படிங்கிறது தெரிந்தது. ஆனால் இன்றைக்கு திரும்ப அது வந்து விஜய் மூலமாக மறுபடியும் புத்துயிர் பெறுறதுங்கிறது ஆபத்தானது. ஆக அப்படி வந்து திமுக எதிர்ப்பில் உருவான ஒரு கட்சியான நாம் தமிழர் கட்சி திமுகவுடைய ஆதரவில் ஒரு தேர்தலை எதிர்கொண்டு சட்டமன்றத்திற்கு போகும் அப்படின்னால் அது யானை தன் தலையில் மண்ணள்ளி போடுவதற்கு சமமானது. இல்லை, நீங்கள் சொல்கிற அந்த விஷயங்கள் வந்து ஒருவேளை நடந்தால் சொல்கிறோம், ஒருவேளை நடக்குது நம்ம எடுத்துக்குவோம், அப்படி நடந்தாலும் அது சாத்தியமா இருக்குமா? எது இப்படி ஒரு வேலை நடந்துச்சுன்னா அதிமுக இல்லை, நாங்கள் வந்து வேட்பாளர்களை நிறுத்த மாட்டோம், இல்லை நாங்கள் அதிமுகவில் வேட்பாளர் நிறுத்த மாட்டோம், திமுகவில் வேட்பாளர் நிறுத்த மாட்டோம் அப்படின்னா இயல்பாக அது வந்து நாம் தமிழருக்கு சாதகமா இருந்தாலும் எதிரில் நிற்கக்கூடிய இசைக்கு சுப்பையா அதிமுக இருந்து வந்தவர் தான். கம்யூனிஸ்ட் இருக்காங்க, விசிகா இருக்காங்க, ஏற்கனவே தாவேக்கா இருக்குது, இவ்வளோ பெரிய
கூட்டணி இருக்கும்போது பொது வேட்பாளர் நிற்கக்கூடிய சீமானால் அந்த இடத்துல வெற்றி பெறது எவ்வளவு பெரிய சாத்தியம் இல்லை அது சாத்தியமா இல்லையாங்கிறதெல்லாம் அடுத்தது. முதல்ல காய் நகர்த்தல் இந்த காய் நகர்த்தல் இந்த மாதிரி ஏற்கனவே இந்த தேர்தலில் நாம் தமிழர் வீழ்ச்சி அடைந்ததற்கு மிக முக்கிய காரணம் அவர்கள் திமுகவை டீல்ல விட்டுட்டு தாவைக்காவை எதிரியை மாற்றியது. திமுக தான் நாம் தமிழருடைய எதிரியாக இருக்கணும். நாம் தமிழருடைய எதிரி, பிரதான எதிரி திமுக தான். திமுக எதிர்ப்புல இருந்து நாம் தமிழர் விலகினால் முடிஞ்சு போச்சு. அந்த வீழ்ச்சி தான் இந்த வந்து தேர்தலில் பார்த்தது. இல்லை நீங்கள் உங்களுக்கு கூட்டணி வைக்கணும்னா பலரும் அது சொன்னாங்க, எல்லாருமே சொன்னோம். 2026 தேர்தலில் அது வந்து அதிமுக பழனிசாமி அவர்கள் வந்து பல முறை வந்து தூது விட்டு பார்த்தார் என்ற தகவல்லாம் வந்தது. அதை ஏற்றிருந்தால் வந்து பாஜக உள்ள வந்திருக்காது. அதிமுக நாம் தமிழர் பாஜக உள்ள வரலனாலே வந்து விசிக கம்யூனிஸ்டுகள்னு எல்லா கட்சிகளும் சேர்ந்திருக்கும். ஒரு இது அணியாக இருக்கும். ஒரே எதிர்ப்பு திமுகவை ஒழிக்கணும், திமுகவுடைய பாசிச அரசு ஒழிக்கப்படணும் அப்படின்னு ஒரு பிரதான இதை வச்சுட்டு பேசிட்டு போயிருக்கலாம். இன்னைக்கு வந்து விஜய் வெற்றி பெறுவதற்கு நாம் தமிழரும் சீமானும் மறைமுகமாக உதவினார்கள். இதுதான் உண்மை. பல தொகுதிகளில் நாம் தமிழர் வாங்கினது வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வந்து இவர்களுடைய வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட்டது. கல்யாணம் ஆகலை, குழந்தை குட்டியும் இல்லை, அந்த தைரியம் தான் உனக்கு. இதோட 8 டிரான்ஸ்ஃபர், 12 என்கவுண்டர். இதுல பேரு மட்டும் அமைதிராஜ். செங்காடுக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டிருக்கு. அந்த ஸ்டேஷன் ஒரு மாதிரி, அங்கேயும் போய் வேலையை காட்டாத. இதான் சார் நம்ம ஸ்டேஷன். இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை சார். எனக்கு கேஸ்லாம் வராது சார். எந்த கேஸுமே வராத இந்த காட்டுக்குள்ள எதுக்கு இவ்வளவு பெரிய போலீஸ் ஸ்டேஷன்? இங்க தப்பு நடக்கலையா இல்ல தப்ப சரியா மறைக்கிறாங்களா? இது ஒரு திட்டமிட்ட படுகொலை. இத்தனை வருஷத்துல ஒரு காட்டு விலங்கு அடிச்சு கூட இங்க யாரும் செத்ததில்லை. ஆனா இப்ப எனக்கு என்னமோ இது பெரிய வழக்கா இருக்க போகுதுன்னு தோணுது. இது செல்வம் மட்டுமே சம்பந்தப்பட்ட கொலையா தெரியல. அப்போ நாம் தமிழருடைய கூட்டணி அரசியல் இதாங்க எல்லாருமே எதிர்க்கிறாங்கன்றதுனால மக்களுக்கு வந்து விஜய் மீது வந்து அந்த சிம்பத்தி உருவாது. இப்போ நான் திமுக எதிர்ப்பது வேற, சரியா? அதிமுக எதிர்ப்பதுங்கிறது வேற. அதிமுக கூட கடைசியில் கூட்டணி வரலங்கிறதுனால தான் அது வரைக்கும் வந்து கரூர் சம்பவத்துலலாம் எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு ஆதரவாக தான் இருந்தார். அதன் பிறகு கூட்டணிக்கு வரலங்கிற சூழலில் எதிரிங்கிற நிலைப்பாடுல பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த இடத்துல நாம் தமிழர் சம்மந்தமே இல்லையே. நாம் தமிழர் விஜய் அடிக்க வேண்டிய தேவையே இல்லையே. விஜய் இன்றைக்கு அதிகாரத்துக்கு வந்த பிறகு அதிகாரத்தில் அமர்ந்த விஜயே அடிக்கலாம் அரசை. ஆனால் அதிகார பதவிகள் இல்லை, ஒன்றும் இல்லை. முதல் முறையாக தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு இயக்கம், நம்மளை மாதிரி வளர்ந்து வரக்கூடிய ஒரு இயக்கம். அது வந்து அந்த இயக்கத்தை அடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது? அவசியம் இல்லை. அடிச்சிங்க, அதோடைய பின்விளைவுகள் வந்து மக்கள் யோசிப்பாங்க. அதுக்கேற்றாப்புல சூழல், சந்தர்ப்பங்கள். ஒரே ஒரு புகைப்படங்க, மாண்பு அண்ணனுடைய மாண்பு எங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டு அது வந்து உண்மையிலே அரசியல் ரீதியாக பார்த்தால் அது ஒன்றும் தவறு கிடையாது, ஒருத்தங்களை வந்து சந்திக்கிறது. ஆனால் இங்கே வந்து கட்டமைப்பு என்னன்னா, திமுக எதிர்ப்பில் தான் நாம் தமிழர் கட்டமைக்கப்பட்டிருக்கு. நாம் தமிழருடைய அடிப்படை வாக்காளர்கள், உறுப்பினர்கள், அந்த அதோட இணைந்து இருக்கக்கூடியவங்க எல்லாருமே திமுக வெறுப்பு மணலில் இருக்கிறான். அப்போ நீங்கள் அங்கே போய் சந்திக்கிறீங்க, வைக்கிறீங்க. ஈவிகே சிலங்கோனுடைய இதுக்கு போனீங்க, ஒரு சில விஷயங்கள் தவிர்க்க வேண்டியது தவிர்த்துக்கலாம், போயிட்டீங்க. தவிர்க்க முடியாத காரணம் அது வந்து அதன் பிறகு தான் வந்து தாவேகா மீதான எதிர்ப்பு இது வந்து வேகம் எடுக்குது. அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிங்க, ஒன்று அந்த பக்கம் நின்று இந்த பக்கம் நின்று நடுவில் அடிபட்டு செத்துவன்னு பேசுனீங்க, அதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் அதன் பிறகு இந்த சந்திப்பு நடந்த பிறகு எதிர்ப்பு வந்து தாவேகா பக்கம் அதிகமாக திரும்புது.
அப்போ மக்கள் இயல்பாக வந்து ஒரு கணக்கு போட்டு பார்க்குறாங்க, புள்ளி வச்சு கோலம் போட்டு உங்களை போல பார்க்குறாங்க. ஆட்களே நீங்க இப்படி சொல்றது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்? இல்லை நான் சொல்ல, நான் வந்து கள நிலவரத்தை சொல்கிறேன். நான் இப்படி நடந்தேன்னு நான் சொல்லல. களத்தில் வந்து மக்கள் இப்படி பேசுறது அதுக்கேற்ற மாதிரி சாதகமாக ஆயிடுச்சு. சாதகமாக ஆயிடுச்சு, உண்மை இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் வந்து மக்கள் வந்து என்னென்னா, இவங்க வந்து பார்த்தீங்களா ஸ்டாலின் அதுக்கேற்றாப்புல அந்த ஏஐலாம் வந்து அதை பெட்டி வாங்கிட்டாரு வச்சுட்டாருன்னா அதை கூட புரிஞ்சுக்கிற, அது ஒரு ஏஐ காணொலி அப்படிங்கிறது கூட தெரியாமல் பார்த்தீங்களா திமுக அந்த பெட்டி வாங்கிட்டு தான் வந்து விஜய் அடிக்கிறாங்க. மக்கள் அந்த நிலைமையில இருக்காங்களே. ஆமாங்க, விஜய் அந்த குறிப்புகள் கிளப்புற வதந்திகள் எல்லாமே அப்போ உண்மைன்னு மக்கள் நம்புற நிலைமைக்கு இதாகிடுச்சு. ஒருவேளை நீங்க சொன்னதுனால இப்போ நான் கேட்குறேன், இப்போ எதிரியை மாத்தினதுனால தாவேக்கு ஆட்சிக்கு வந்துட்டாங்க, இது தவறு, இது நாம் தமிழருக்கு தவறுன்னு சொல்றீங்க. ஒருவேளை தாவேக்கா வெற்றி அடையாம தோல்வி அடைஞ்சிருந்தா, எங்களால தான் வந்து தாவேக்கா தோத்துச்சு, நாங்கள் அடிச்சடி தான் தோத்துச்சு அப்படின்னு நாம் தமிழர் கிளைம் பண்ணிக்க மாட்டாங்களா? அதுக்காக இந்த தாவேக்கா தோக்குறது என்ன இருக்கு சார்? நான் கேட்குறேன், தாவேக்கா தோக்குறது ஜெயிக்கிறது என்ன இருக்குன்னு கேட்குறேன். நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிறவங்க தானே சார் வீழ்த்தணும். நீங்கள் ஆட்சி மாற்றம் இல்லை, அதிகார மாற்றம் இல்லை, ஆள் மாற்றம் இல்லை, அடிப்படை மாற்றம்னு பேசுகிறீங்க. என்னது இப்போ வந்து தாவேக்கா அதிகாரத்தில் இல்லை, அதிகாரத்தில் இருக்கிற பாசிச சிந்தனையோட உங்கள் வீட்டில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு, நோட்டீஸ் ஓட்டுறதுக்கு, சம்மன் ஓட்டுறதுக்கு எவ்வளோ அராஜகம் பண்ணாங்க. அவ்வளோ தம்பி தங்கைகள் எல்லாம் கலத்துனாங்க. உங்களை சிறைக்கு அனுப்ப வைக்கிறதுக்கு காவல் நிலையத்தில் வந்து என்ன இதெல்லாம் பண்ணாங்க, எப்படியாவது உங்களை அசிங்கப்படுத்தணும், அவங்களுடைய இணை கூலிகள் எல்லாம் என்ன வேலை பார்த்தாங்க, எல்லாம் இருந்துச்சு இல்லை எல்லாத்தையும். அப்போ அந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டியது இருக்குல்ல. அப்போ அந்த ஆட்சியை அப்புறப்படுத்துறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நமக்கு என்ன, விஜய் என் தம்பி அடித்தா என்ன, நான் அடித்தா என்ன, திமுக ஒழியணும், என் தம்பி அடிக்க நானும் அடிக்க, சேர்த்து போட்டு அடிக்க முடிஞ்சு போச்சு. சொல்கிற மாதிரி நகர்த்திருந்தா வேறு மாதிரி வந்துருக்கு, வேறு மாதிரியாக இருந்திருக்கும். சரி அப்படியே இல்லைன்னா கூட தோத்தே கூட போட்டுங்க, இந்த 4% இதே இருந்தால் கூட ஆகட்டும். ஆனால் நான் திமுகவை எதிர்த்தேன், வெறி கொண்டு எதிர்த்தோம், நாங்கள் எங்கள் உழைப்பை கொடுத்தோம் அப்படின்னு விஜயை விமர்சிக்காத பல கட்சிகளும் தோத்து போனாங்க. பெருசாக இல்லை. நான் இதில் அடிப்படையில் என்னென்னா, விஜயோடைய கவர்ச்சி பிம்ப அரசியல், திரை பிம்ப அரசியலில் விழுந்தது, அதான் முதன்மையானது. இப்போ நாம் தமிழர் விஜயை எதிர்க்கலைன்னா கூட இந்த தோல்வி வந்திருக்கும். ஆனால் பொது தளத்தில் சந்தேகங்கள் உருவாகிறதுக்கு இந்த இது உருவாயிடுச்சு. இந்த சந்திப்புகளும் அதன் பிறகு நடந்த விஜய் மீதான தாக்குதல் விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் இதுக்கு எல்லாத்துக்கும் புள்ளி வச்சு கோலம் போடுறதுக்கு வசதியாக ஆகிப்போச்சு அப்படிங்கிறது. அப்போ இந்த சூழலில் இப்படி வந்து நாம் தமிழருடைய இயக்கம் இப்படி உருவான ஒரு இயக்கம் திமுகவுடைய ஆதரவில் வந்து அவர்கள் தேர்தலை சந்திக்க போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு வதந்தி செய்தியே நம்மளால் ஜீரணிக்க முடியாததாக இருக்குது. அடிப்படை இவர்கள் அந்த இதோட நேசத்தோடு இருக்கிறவர்களுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மையாச்சுன்னா விஜய்க்கு மேலும் சாதகமாகுது. பார்த்தீங்களா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நடந்துச்சு. இப்போ தவைக்க தொண்டர்கள் என்ன சொல்லுவாங்க, ஆமாம் அப்படின்ட்டு. ஒருவேளை இது வந்து இப்படி கூட வச்சுக்கலாம், இந்த தேர்தல் 26 தேர்தலில் நாம் தமிழர் அதிமுக கூட்டணி அமைஞ்சிருந்துச்சுன்னா இந்த தேர்தல் முடிவே மாறி இருக்கும், களமே மாறி இருக்கும்ல, களம் மாறி இருக்கும். இப்போ அதிமுக கூட கூட்டணி வைக்கிறத கூட வந்து இந்த தொண்டர்கள் வந்து பெருசாக இது பண்ண மாட்டாங்க. ஆனால் திமுக கூட திமுகவின் தயவில், திமுகவின் ஆதரவில் கூட்டணி வச்சு இந்த தேர்தலை எதிர்கொள்கிறார் சீமான் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்தாலே அது நாம் தமிழருக்கு மிகப்பெரிய பின்னடைவாக தான் மாறும். இலக்கு சட்டமன்றத்துக்கு போகணுங்கிறது தான் இலக்கு. ஆனால் இலக்கு எந்த முறையில் போகிறதுன்னு அதுக்கு தான் நீங்கள் 2026 கூட்டணி வச்சிருக்கலாமே. அப்போ வந்து என்ன சொன்னீங்க, கூட்டணி வைக்க மாட்டோம், தனித்தே நின்று. இப்போ அடுத்தது தனித்து தான் நிற்க போகிறீங்க. இப்போ இதெல்லாம் நம்ம வந்து இப்படி ஒன்றும் நடக்கலை. நம்ம இந்த ஊடகத்தில் வந்த இந்த தகவலின் அடிப்படையில், பேசப்பட்ட தகவலின் அடிப்படையில் ஒரு அப்படி நடந்தால் இந்த பின்விளைவுகள் மீண்டும் ஒரு பின்விளைவுகள் மீண்டும் 2லேருந்து 4லேருந்து 2க்கு போகிற அபாயம் நடக்கும். நாம் தமிழர் உருவான கட்ட இது நம்மளை விட சீமான் அவர்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அதை அந்த எச்சரிக்கைக்காக சொல்கிறான். இப்படி ஒரு இது நடந்தால் அது வந்து பேசுவோம். ஏன்னா திமுக அதிமுகவும் சேர்ந்து விஜய்க்கு மாற்ற ஆட்சி அமைக்கிறதுலாம் வேலை நடந்துச்சு. அது மாதிரியான ஒரு வேலை ஸ்கிரிப்ட் கூட அவர்கள் முயற்சி பண்ணலாம். இதில் இது சீமானவர்களுக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். இது வந்து சீமான் இது அவர்கள் ஒரு, ஏன்னா அவன் ஒரு பிளான் பண்ணுவான்ல திமுககாரன், விஜயை அடிப்பதற்கு சட்டமன்றத்துக்குள்ள ஒரு பவர்ஃபுல்லான ஆள் வேணும், அது சீமான் மாதிரியான ஒரு ஆள் உள்ள போய் விஜயை போட்டு துவம்சம் பண்ணால் அது நமக்கு சாதகமாக இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், விஜயை கோமாளியாக்கலாம், அது அதுக்காக சரியான ஆள் சீமான் தான் அப்படின்னு நினச்சி இவர்கள் எதிரி நண்பன்கிற அடிப்படையில் இவர்கள் சீமானை தேர்வு பண்ணியிருக்கலாம். சீமானுக்கு இந்த மேட்டர் தெரியாமல் இருக்கலாம். சரியா, ஊரில் உள்ளவங்க எல்லாவனுக்கும் தெரியும், சம்மந்தப்பட்டவனுக்கு தெரியாத மாதிரி. அது மாதிரி நம்ம அதை வச்சுட்டு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இப்படியெல்லாம் நடந்தால் இந்த பின்விளைவுகள் வருங்கிறத நம்ம பார்வையை சொல்கிறோம், அவ்வளோதான். இப்போ சீமான் அவர்கள் இந்த மாதிரியான முன்னெடுப்புகள் இவ்வளோ பிரச்சனைகள் பண்ணுறாரு. நிறைய பேர் கேட்குறாங்க,
சீமான் அவர்களுக்கு வந்து தேர்தல் அரசியலை எப்படி கையாடல் பண்ணணும் அப்படின்னு தெரியல. அவர் வந்து ஒரு இயக்க அரசியலை நல்லா நடத்தியிருந்தார். அவர் செய்கிற இந்த போராட்டங்கள், அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள், இது எல்லாமே இயக்க அரசியலுக்கு சரியாக இருக்குமே தவிர தேர்தல் அரசியலுக்கு இது அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு போகிறதுக்கு இது ஒரு பெரிய உத்வேகமாக இருக்காது. அப்போ அவர் யுக்தியை மாற்றினால் ஒழிய நாம் தமிழர் தேர்தல் அரசியலில் வெற்றி பெறது மிக கடினன்றாங்க. இது உண்மைதானா? இல்லை, தேர்தல் அரசியல்னு வந்துட்டா நீங்கள் அங்கே வந்து சில விட்டு கொடுப்புகள், களத்தில் இறங்கி அடிக்கிறது வைக்கிறது எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகும்னு சொல்கிறீங்களா? காம்ப்ரமைஸ்னா அவங்க பேசுறது 100% வாக்காளர்களை மனநிலையை மாற்றி அப்படியே வந்து 100% பேர்ல இருந்து 80% வந்து நமக்கு வாக்களிப்பான் அப்படிங்கிறது சாத்தியம் கிடையாது. களம் மாறி போச்சு. இந்த தலைமுறை வந்து போராடக்கூடிய தலைமுறை, நம்ம 40களை நெருங்கின ஆளுங்க இருக்காங்களே, இவர்களுக்கு அப்புறம் வர தலைமுறை போராடுறது என்பது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவங்களுக்கு வந்து முந்தைய தலைமை 90s கிட்ஸுகள் 80s கிட்ஸுகள் பார்த்த அனுபவங்களோ வாழ்வியல் சூழலோ இதெல்லாம் அவனுடைய வாழ்க்கை முறை வேறையாக இருக்குது. கிராமப்புறங்கள் உட்பட இன்றைக்கி அவங்களுடைய வாழ்க்கை வேறு இதாக இருக்குது. அவர்களுக்கு இந்த போராட்டம் இதெல்லாம் இல்லை. அவங்க இன்ஸ்டாவில் 3 செகண்டில் வீடியோ பார்க்குறாங்களா, அதுதான் உலகம். அவன் வெளியே திரும்பி பார்க்கல, சுற்றியே பார்க்க மாட்டேங்கான். லேண்ட்ஸ்கேப் தெரியாது, வெளியே போராட்டத்தை இன்ஸ்டாலே நடத்திடுறான். அதில் பார்த்து முடிச்சுட்டு அதில் லைக் போட்டுட்டு அதில் ஷேர் பண்ணி என் போராட்டம் முடிஞ்சு அவன் ஜாலி இதாக இருக்கான். அப்போ அவன் போராட மாட்டான். இந்த மாதிரியான மண் பிரச்சனை, மக்கள் பிரச்சனை, மொழி சார்ந்த பிரச்சனை, விலங்குகளோட இது அப்படின்னு இனம் சார்ந்த எந்த பிரச்சனைக்கும் அவன் வரமாட்டான். அப்போ இந்த தலைமுறையில் நம்ம இந்த அவலத்தை பார்த்துட்டோம். இந்த இதை தலைமுறை மாற்றத்தை பார்த்தாச்சு. ஜென்சி இருக்கு, அதுக்கப்புறம் ஜென்சி ஆல்பா இருக்கு. ஜென்சிக்கே இந்த நிலைமை தான். ஏய், முன்னாடி வந்துகிட்டு இருக்கான்டா ஆல்பான்னு ஒருத்தன். அவனெல்லாம் என்ன பண்ண போறானுங்களோ தெரியல. ஆக இது ஒரு அபாயகரமான இது. தேர்தல் அரசியல் வந்துட்டா நீங்கள் சில காய் நகரத்தை செஞ்சாகணும். அது என்ன 26 தேர்தலே செஞ்சிருக்கணும். இப்போ நீங்கள் வந்து இதுக்கப்புறம் வந்து கூட்டணி வச்சாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வெங்காயத்தை நீங்கள் 26லேயே செஞ்சுருக்கலாம்லன்னு சொல்லுவாங்க. செஞ்சிருந்தா இந்த விஜய் ஆட்சிக்கே வந்திருக்க மாட்டாரு. அது நடந்திருக்கும்ல. இல்லைன்னா விஜய் கூட கூட்டணி வச்சிருக்கணும், இதை ஏதாவது செஞ்சுருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதை செய்யாமல் வந்து தேர்தல் அரசியலில் வெற்றி பெற முடியாது சார். அது விஜய்க்கு நடந்துச்சு. அவர் திரைப்பிம்பத்தில் நடந்துச்சு, தனி கட்சியாக இருந்தார். ஆனால் 7-8-20 கட்சிகள் கூட்டணி வச்சு திமுக தோற்று போனது. 21 கட்சி. அதான் சொல்றேன். அவ்வளோ கூட்டணி, தனித்த வாக்கு வங்கி, இத்தனை ஆண்டுகால ஆட்சி அதிகாரம் உள்ள ஒரு இயக்கம், அதே வந்து தோற்று போகுது. இப்போ அதுக்கு பல்லாயிரம் முதலீடுகள் வேற, பணம் இறைச்சிருக்காங்க, அள்ளி வீசியிருக்காங்க, ஆனால் தோற்று போனாங்க. அதோடு ஒப்பிடும்போது நாம் தமிழர் தோற்று போனதாக இல்லை, ஒரு சர்க்கிள் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் வரப்போகிற இடைத்தேர்தலில் இப்படியான ஒரு இந்த வதந்திகள் உண்மையாக ஆனால் அதோடைய பின்விளைவுகளும் இப்படி தான் இருக்கும். நிறைவாக ஒரே ஒரு கேள்வி. தமிழ் தேசியம், திராவிடம் இந்த சித்தாந்தங்கள் தான் தமிழகத்தை பெரும்பாலும் ஆட்சி செய்யக்கூடிய இல்லை ஒரு அந்த அதிகாரத்தில் தொடர்பில் இருக்கக்கூடிய நேர்கள். இதில் வந்து நாம் தமிழருடைய தேர்தல் களங்கள் ஏற்கனவே 15 வருஷம் நம்ம பார்த்துட்டோம். இது நாம் தமிழர் மட்டும்தான் தமிழ் தேசியத்துக்கு ஒரு கட்சியாக இருக்கணுமா? ஏன் அப்போ தமிழ் தேசியத்துக்கு இன்னொரு கட்சிகள் புதுசாக வந்து அவங்க அதிகாரத்துக்கு வரதுக்கான எதுவும் முயற்சி செய்யக்கூடாதா? இல்லை, அப்படி யாருமே சொல்லலையே. நாம் தமிழர் மட்டும்தான் தமிழ் தேசியத்துக்கு. அப்படி ஒருவேளை புதிய கட்சிகள் வந்து அவர்கள் தேர்தல் அரசியல் தேதிக்கு சீமான் அவர்கள் தான் வந்து இந்த விஷயத்த வந்து ஆணித்தரமாக வீரியமாக பேசிக்கிட்டு இருக்காரு. நாளைக்கு இன்னொருத்தர் வந்து ஆமா அதை விட சிறப்பாக செய்கிறாரு அப்படின்னா, இப்போ என்ன சீமான் அவர்கள் பேசுனது எல்லாம் விஜய் செஞ்சுட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு தேவை ரிசல்ட் தானே. அதை அண்ணன் செஞ்சானே தம்பி செஞ்சானே அப்படிங்கிறது தான். அப்போ வந்து இப்போ சீமான் பேசுன சீமான் எல்லாம் இன்புட் கொடுத்துருக்காப்புல விஜய்க்கு இதெல்லாம் செய்யணும்ட்டு. இப்போ விஜய் வந்து புத்திசாலியாக இருந்தா அதை எல்லாத்தையும் வந்து அண்ணன் சொல்லதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இதெல்லாம் செஞ்சுட்டாங்கன்னா அது சாத்தியமாகும். அப்போ உங்களுக்கு சாலைக்கு ரோடு போடணும், அதான் அது யார் போட்டாலும் மக்களுக்கு தேவை சாலை நல்ல வசதியாக இருக்கணும். அது இவர் வந்து போட்டால் தான் நான் நடப்பேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு தேவை ரோடு அப்படிங்கிறது தான் மக்களுடைய மனநிலையாக இருக்கும். அப்போது அப்படி ஒரு இது சீமானை மீறி இன்னொரு தமிழ் தேசிய கட்சி உருவாகி அதை ஒருத்தங்க சிறப்பாக செய்கிறாங்க அப்படின்னா இயல்பாக ஆட்டோமேட்டிக்காக மாறப்போகுது. இல்லை அது அப்படி ஒன்று உருவாகிறதுக்கான இல்லை அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தான். நீங்கள் வேறு எந்த கட்சியும் சொல்ல முடியாது, இப்போதைக்கு சொல்ல முடியாது. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த விஷயத்தை தமிழர்களுக்கான ஒரு அரசியலே பேசுது. நாம் தமிழர் கட்சி தோற்று போவது தமிழர்களுக்கு நல்லதல்ல, அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன். அது வந்து நாம் தமிழர் கட்சி வீழ்ச்சி அடைவதை பார்த்து மகிழ்ச்சி அடைபவர்கள், அது தமிழர் நலன் சார்ந்த சிந்தனை கிடையாது. நாம் தமிழர் கட்சி தமிழக அரசியலில் வீரியமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழர்களுக்கென்று ஒரு அமைப்பு இருக்க வேண்டும். திராவிடத்தின் பேரில் இருக்கிற பிறமொழியினர் ஆதிக்கம் அதிக அளவில் இருக்கிற சூழலில் தமிழர்களுக்கென்று இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி பின்னடைவை சந்திப்பது தமிழர்களுக்கு
அத்தனை ஆரோக்கியமானது அல்ல. அது மட்டும் நம்ம உறுதியாக சொல்லணும். ஓகேண்ணா, தொடர்ந்து பேசுவோம்னா மீண்டும் ஒரு நிகழ்வு. நன்றி. நன்றி.